வீடியோ தஞ்சாவூர் அஸ்வின் கார்ஸுங்க. அஸ்வின் கார்ஸ்ல நிறைய கார்களுடைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஏற்கனவே ரெகுலரா அப்டேட் போட்டுட்டு இருக்கோம். இந்த அப்டேட்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 12 கார் கிட்ட நம்ம பார்க்க போறோங்க. நிறைய வாண்டடான கார்கள் இருக்கு. ஸ்விஃப்ட் இருக்கு. ஸ்விஃப்ட்லயே டீசல் இருக்கு. அதே மாதிரி அமேஸ் டீசல் இருக்கு. எட்டியோஸ் லிவா இருக்கு. லிவாவுல டீசலுங்க, அதுவும் டபுள் டோன்ல உங்களுக்கு அலாய் வீல்ஸோட. அதே மாதிரி வந்து அதே மாதிரி கிரிட்டா இருக்கு. இவ்வளவு கார்களுடைய டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்களாம் ரொம்ப சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். சூப்பரா இருக்குன்னு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சிநேகிதத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. நம்ம தஞ்சாவூர் அஸ்வின் கார்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, தஞ்சாவூர்ல இருந்து புதுக்கோட்டை ரோட்ல காவேரி நகர்ல இருக்குங்க. 2வது ஷோரூம் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் ஓரியன்ட் டவர்ல இருக்கு. ஸோ இங்க நிறைய கார்களுடைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அங்கே எப்படி இருந்தாலும் ஒரு 5-6 கார் கலெக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம இங்க உள்ள வீடியோஸ் தான் நம்ம வேகமா பார்க்கலாம். வாங்க, கார்களுடைய டீட்டெயில்ஸ் தரேன். காருடைய குவாலிட்டியை நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். வாங்க இப்போ கார்கள்லாம் பார்க்கலாம். நம்ம தஞ்சாவூர் அஸ்வின் கார்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா டீசலுங்க, ஸ்விஃப்ட். அதுவும் பார்த்தீங்கன்னா VDI 2016 மாடல், 2 ஓனருங்க, 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதோடைய பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5,50,000 கோட் பண்றோம். நேரில் வாங்க, சின்னதாக அனுசரிச்சு எடுத்துக்கலாம். ஃபினான்ஸ் இந்த வண்டிக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஸோ ஒயிட் கலர்ல ஸ்விஃப்ட் தேடுவீங்க, அதுவும் டீசல் நல்லா இருக்கு. 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க, 2016 மாடல். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே வேரியண்ட்ல எனக்கு வந்து டொயோட்டா ப்ராடக்ட் போகணும்னா நம்ம எட்டியோஸ் லிவா போகலாம். கொஞ்சம் யூனிக்கான டிசைன் தாங்க. ஒயிட் வித் பிளாக் டோன்ல உங்களுக்கு அலாய் வீல்ஸோட வந்து டயர் பேண்ட் நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க. எட்டியோஸ் லிவா 2018 மாடல், சிங்கிள் ஓனருங்க, 1,62,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. VXT டாப் மாடலுங்க. இதோடைய பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6,95,000 கேட்குறோம். இதுக்கும் ஃபினான்ஸும் பண்ணிக்கலாம். நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க காருடைய குவாலிட்டியை. நம்ம அடுத்து பார்க்க போறோம். சின்ன கார்ல பெரிய இடவசதி வேணும்னா யோசிக்காம போகக்கூடியது ஹோண்டா ஜாஸ் தான். அது இல்லாமல் இந்த வயசானவங்களெல்லாம் கம்ஃபர்டபுளாக எடுத்து போகணும்னா ஹோண்டா ஜாஸ் நல்லா இருக்கும். அதுலேயும் பெட்ரோல் வேரியன்ட். ஸோ மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வண்டி. இது பார்த்தீங்கன்னா 2018க்கு 19 2 ஓனருங்க, 63,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதோடைய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 6,20,000 கேட்குறோம். இதுவும் உங்களுக்கு VX வேரியன்ட் தான், டாப் மாடல் தான். உங்களுக்கு அலாய் வீல்ஸ், டயர் பேண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுக்கு 4 விண்டோ, பவர் விண்டோ, வாய்ஸ் காலிங் இது எல்லாமே வந்துடும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஹுண்டாயில கிரிட்டா பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2019ங்க, எஸ் வேரியன்ட். இதுவும் டீசல். இதுவும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 63,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. எஸ் வேரியன்ட்ல தான். குவாலிட்டி வந்து நேரில் வந்து பாருங்க, சூப்பராக இருக்கும். இந்த வண்டிக்கு 9,90,000 கோட் பண்ணுறோம். இந்த வண்டிக்கும் ஃபினான்ஸ் கிடைக்குங்க. ஸோ 2019 டீசல் கிரிட்டா தேடுறீங்க அப்படின்னா இந்த காரை கன்சிடர் பண்ணி பாருங்க. நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா டீசல்ல அமேஸ் பார்க்கலாம். மைலேஜ் கிங்னு சொல்லுவாங்க, அதுவும் டீசல். நம்ம டிசைரு அதுக்கு மாற்றா செடான்ல போகணும் அப்படின்னா அதுவும் வந்து இது வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வண்டி. இதுலேயே ஹோண்டா சிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி. ஹோண்டா அமேஸ் கொஞ்சம் உங்களுக்கு பார்ட்ஸுடைய ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு வேலை இருக்காது. ஏன்னா வெறும் 16,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 2014 சிங்கிள் ஓனர், 16,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஹோண்டா அமேஸ் டீசல். இது வந்து எஸ் வேரியன்ட் தான். இன்டீரியருடைய குவாலிட்டியெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டீசல் தேடுறீங்க, ஹோண்டா அமேஸ் தான் எடுக்கணும்னா இந்த வண்டி எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா வாண்டடான ஒரு கலரு. இந்த வண்டிக்கான ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 5,90,000 கேட்குறோம். இதுவும் நெகோசியபிள் ரேட்டு தான். நம்ம தஞ்சாவூர் அஸ்வின் காசை நேரில் வந்து பாருங்க. அடுத்த கார் போகலாம். நான் ஃபோர்டு தான் எடுப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய கார் எந்தியாசிஸ்ட் இருக்கீங்க. அது எந்தியாசிஸ்டுக்கு என்ன மீனிங் தெரியல. எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொல்றேன். ஃபோர்டு அஸ்பயருங்க. இது வந்து டைட்டானியம் வேரியன்ட், 6 ஏர் பேக் வருது. அதுவும் 2018 மாடல், சிங்கிள் ஓனர், 99,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. பெட்ரோல் வேரியன்ட். இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா 4,95,000 கேட்குறோம். இது ஒன்று சின்னதாக நெகோசியேட் பண்ணிக்கலாம். காருடைய குவாலிட்டி நேரில் வந்து பாருங்க, அப்பதான் அதோடைய தரம் தெரியும். நல்லா இருக்கு. ஃபோர்டு அஸ்பயர் தேடக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடலாம். 4,95 2018 சிங்கிள் ஓனர். நேரில் வந்து பாருங்க. நம்ம அடுத்த கார் பார்க்கலாம். அடுத்து ஸ்விஃப்ட் தான் எடுப்பேன், டீசல் தான் எடுப்பேன், டாப் மாடல் தான் எடுப்பேன் அப்படின்னா இந்த வண்டியை கன்சிடர் பண்ணி பாருங்க. அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 2015 மாடல், சிங்கிள் ஓனர், 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் தான். நீங்க தஞ்சாவூர் அஸ்வின் கார்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான கம்பெனி சர்வீஸ் தான் முதல்ல பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பார்க்கிங் சைடில் நிப்பாட்டணும், ப்ராப்பரான சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கான்னு கேட்டு தான் நிப்பாட்டுவாங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு, ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, அது இல்லை அப்படின்னு நான் எதுவுமே சொல்லலை. ஏன்னா எல்லாமே ப்ராப்பராக இவங்களே செக் பண்ணி நிப்பாட்டிடுவாங்க. அதனால நான் இதெல்லாம் சொல்லலை. தஞ்சாவூர் காருக்கு எவ்வளோ கேட்குறாங்கன்னா 2015 சிங்கிள் ஓனர், 1,10,000 கிலோமீட்டர் ஓடின வண்டிக்கு 5,70,000 கேட்குறோம். 5,70,000 கேட்குறோம். நெகோசியபிள் ரேட் தான். ஸ்விஃப்ட் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டியை கன்சிடர் பண்ணி பாருங்க. ஒரு ரெட் கலர் ஸ்விஃப்ட் இருக்கு, அதை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒன்று, அது ஒரு ரெட் கலரு. எனக்கு ரெட் கலர்னால பிடிக்கும்னு உங்களுக்குலாம் தெரியும். ஆனால் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. பெட்ரோலில் எனக்கு வந்து மைலேஜ் ரேஞ்சு உண்மைக்குமே எனக்கு வந்து
கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படியே 1000 500 எடுத்து நம்ம செல்ல வேண்டியதாக இருக்கும். மைலேஜ்ங்கிறது உங்களுக்கு 15 to 16 கன்ஃபார்மாக கிடைக்கும். சில கார்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வர ஸ்விஃப்ட்லாம் பெட்ரோல்லாம் 20 கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது 4 சிலிண்டர் வெஹிக்கிள், அது 3 சிலிண்டர் வெஹிக்கிள். அப்படிங்கும்போது 3 சிலிண்டர் கொஞ்சம் இப்போ உங்களுக்கு மைலேஜ் ரேஞ்சு கிடைக்கும். இதுவும் மைலேஜ் ரேஞ்ச் இது சாலிடாக கிடைக்கும். பட் இருந்தாலும் எனக்கு வந்து 20க்கு மேலே கொடுத்தா தான் எனக்கு கட்டுப்படி ஆகும். ஸோ இது வந்து 2017 VXI சிங்கிள் ஓனருங்க. 89,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த வண்டி 4,70,000 கேட்குறாங்க. இதுவும் நெகோசியபிள் தான், ஃபினான்ஸும் பண்ணிக்கலாம். 2017ங்கும்போது 4,70,000 மார்க்கெட் ப்ரைஸ் தானே. ஸோ எல்லாமே மார்க்கெட் ப்ரைஸ் தான் கோட் பண்ணியிருக்கோம். அதனால் நேரில் வந்து பாருங்கள். இங்கே உள்ள கார்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு முழு இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஃபுல் வீடியோ. எல்லாருமே இப்போ வந்து ஷார்ட்ஸ் கொடுத்து இப்போ எல்லாமே ரீல்ஸ் ஃபோக்கஸ்டு பண்ணுறோம். பட் இருந்தாலும் நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு முழு இன்ஃபர்மேஷன், ஷோரூமுடைய அந்த சூழல் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஃபுல்லாக நம்ம எடுத்து பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் யூஸ்டு காரில் தேர்றாங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கார் எடுத்துகிட்டு நாளைக்கு கஷ்டப்பட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லாமல் இருக்கும். நாளைக்கு கேள்வியும் கேட்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் வந்து நிறையா வந்து இதெல்லாம் சொல்லக்கூடாது வீடியோவில், இருந்தாலும் சொல்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே வந்து காரை எடுத்து வச்சு வியாபாரம் பண்ணுறதுக்கு ஓன் கார் அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்க பேரில் இருந்தால் மட்டும்தான் அது ஓன் கார். அதுக்கு பேசாமல் இந்த மாதிரி ஆஃபீஸில் நிப்பாட்டி சேல்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆர்சி ஓனர்கிட்ட தான் எடுக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி ஏமாறாமல் இந்த மாதிரி நல்ல கார்களே வந்து நல்ல ஷோரூமில் பார்த்து எடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். தேங்க்யூ.